ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா க்ளோனிங் வெக்டார்ஸ் வந்து பயோடெக்னாலஜி பயோடெக்னாலஜி வந்து செகண்ட் யூனிட்டில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கே இதுதான் இருக்கும். க்ளோனிங் வெக்டார். க்ளோனிங்னால் நம்ம 12th 11th 10th படிச்சுட்டுருக்குறோம். க்ளோனிங்னால் இது ஒரு ஆப்ஜெக்டை அப்படியே இன்னும் அதே மாதிரி வந்து உருவாக்குது, காப்பி எடுக்கிறது தான் வந்து க்ளோனிங். வெக்டார்னா என்னதுன்னா கேரியர். இந்த க்ளோன் பண்ணக்கூடிய அந்த மெட்டீரியலை வந்து கேரி பண்ணின்னு போய் எங்கே க்ளோனிங் நடக்குதோ அந்த இடத்துல எடுத்துன்னு போய் சேர்க்கறது தான் வந்து இந்த க்ளோனிங் வெக்டாரோடைய வேலை. புரியுதா? அதுதான் வந்து க்ளோனிங் வெக்டார். இப்போ இந்த க்ளோனிங் வெக்டார் வந்து பேசிக்கான டெஃபினிஷன், மெயினான டெஃபினிஷன் க்ளோனிங் 2 வேலை செய்யலாம். இந்த க்ளோனிங் வெக்டார் எடுத்துன்னு போய் விடுறது மட்டும் கிடையாது. இது வேலை எடுத்துன்னு போய் விட்டுட்டு அது உள்ளே ரிப்ளிகேட் பண்ண வைக்கிறதும் இந்த க்ளோனிங் வெக்டார் தான் ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? அப்போ 2 ஃபங்க்ஷன் வந்து செய்யுது. ஒன்று வந்து என்னதுன்னா ஃபாரின் டிஎன்ஏ சிக்மெண்ட்டை வந்து கேரி பண்ணின்னு ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே போகுது. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா புரியும். ஓகே, இதுதான் ஃபாரின் டிஎன்ஏ. இதுதான் க்ளோனிங் வெக்டார் எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணணும்னா இது உள்ளே எடுத்துன்னு போய் விட்டுது, அந்த செல்லு ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே விட்டுறது. அதுதான் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனு. ஓகே, என்டர்ட் இன்டு தி ஹோஸ்ட் செல் வித் தி ஹெல்ப் ஆஃப் க்ளோனிங் வெக்டார் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து பார்த்தோம்னா இது ஒரு நிமிஷம். செகண்ட் வந்து பார்த்தோம்னா அது ரிப்ளிகேட் பண்ணணும். இந்த 2 ஃபங்க்ஷனை தான் வந்து இது மெயினாக செய்யுது. இதை தான் வந்து நான் இங்கே எழுதியிருப்பேன், டயக்ராமாவும் வரைஞ்சி காட்டியிருப்பேன். இப்போ என்னென்ன வெக்டார்ஸ் எல்லாம் இருக்குது இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு, க்ளோனிங் ரிப்ளிகேட் பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா பிளாஸ்மிடு ஃபஸ்ட்டு மெயினான வெக்டர். பிளாஸ்மிடு, பாக்டீரியோஃபேகஸு, காஸ்மிட்ஸு, பிஎஸ்சி, ஒய்ஏசி, வைரஸு, ஷட்டில் வெக்டார்ஸ். ஓகேவா? ஷட்டில் வெக்டர் இந்த மாதிரியான வெக்டர் இதுவெல்லாம் வந்து யூஸ் ஆகுது. மோஸ்ட்டாக வந்து இந்த பிளாஸ்மிட்ஸும் இந்த வைரஸும் தான் வந்து மோஸ்ட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இதை தான் வந்து நான் இந்த பாயிண்ட்லேயே சொல்லியிருப்பேன். அடுத்தது பிளாஸ்மிட் பற்றி பார்க்கலாம். பிளாஸ்மிட்ஸுன்றது வந்து என்னதுன்னா ஒரு மாலிகுலர் வெஹிக்கல். ஓகேவா? மாலிகுலர் வந்து கேரி பண்ண போகிறது தானே ஃபாரின் டிஎன்ஏ, அதனால் மாலிகுலர் வெஹிக்கல் சொல்கிறாங்க. இது சயின்டிஸ்ட்லாம் வேணும்னா படிச்சுங்க, கண்டென்ட் வேணும்னா எழுதிக்கலாம் இல்லையா? வில்லியம்ஸ் ஐஸு, அப்புறம் ஜாஸ்வா லீடர் பிராக் அப்படின்றவங்க வந்து 1952 வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணாங்க ஃபஸ்ட்டு இந்த வெக்டாரு. ஓகேவா? இது வந்து எக்ஸ்ட்ரா குரோமோசோமல். ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இதுதான் ஒரு பாக்டீரியானா இப்போது அது உள்ள வந்து ஒரு நியூக்ளியஸ் வந்து இருக்கும் ஆல்ரெடி. நியூக்ளியஸு குரோமோசோமும் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி வந்து இந்த பிளாஸ்மிடும் வந்து குரோமோசோம் மாதிரியே வந்து இருக்குமா செல்லுக்குள்ளே பிளாஸ்மிடும். ஓகேவா? இது மாதிரி 2 வாட்டி இருக்கிறதுனால தான் இதை வந்து என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்ட்ரா குரோமோசோம் இருக்கிற மாதிரி தெரியுறதுனால இது வந்து எக்ஸ்ட்ரா குரோமோசோம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? குரோமோசோம் மாதிரியே வந்து இது செல்லுக்குள்ளே இன்னொன்று இருக்கும், அதுதான் பிளாஸ்மிடு. அதனால் இது பேர் வந்து எக்ஸ்ட்ரா குரோமோசோம் சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து செல்ஃப் ரிப்ளிகேஷன், இது தனித்தனியாக ரிப்ளிகேட் பண்ணிக்குமா. ஓகேவா? அதனால் அப்படியும் சொல்கிறாங்க. அப்புறம் இது ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோம்னா சர்க்குலரு டபுள் ஸ்டாண்டர்ட். ஏன் இது அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் பிளாஸ்மிட் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இந்த பிளாஸ்மிட் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோம்னா எப்படி இருக்குது, சர்க்குலராக இருக்குதா, அதனால் சர்க்குலரு. அப்புறம் ஒரே ஒரு சர்க்குலர் இருக்குது, உள்ளே வந்து டபுளாக இருக்குது இப்படி, அப்போ டபுள் ஸ்டாண்டர்ட். இப்படி தான் அதை தான் வந்து அந்த பாயிண்டில் வந்து சொல்லியிருக்காங்க, சர்க்குலர் அண்ட் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ மாலிக்யூல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிளாஸ்மிட் வந்து மோஸ்ட்டாக எங்கே இருக்குன்னா பாக்டீரியாவில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அப்படி இல்லை சம் ஈஸ்ட்லேயே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது இந்த பிளாஸ்மிட்ஸ் வந்து இல்லைனா கூட செல் க்ரோத்தும் செல் டிவிஷனும் வந்து எப்பவும் போல் நடந்துருந்தால் இருக்குமா. ஓகேவா? அதுக்கு வந்து இந்த பிளாஸ்மிட் வந்து இருக்கணும், இல்லைன்னா தேவை இல்லாமல் இருந்தாலும் நடக்கும், அதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்பர் ஆஃப் பிளாஸ்மிட் நம்ம உடம்புல எவ்வளோ மேபி வந்து 1 to 2 தான் நமக்கு தெரியும். ஒரு பாக்டீரியாஸ் என்னன்னா 1லேருந்து 2 வரை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேபி நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் வந்து 500லேருந்து 700 வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? அது வந்து இந்த பிளாஸ்மிடை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அட்வான்ஸான மாடலாக வந்து மாற்றுறாங்க. என்னன்னா PBR 322 இப்படி சொல்லிட்டு அட்வான்ஸான மாடலில் வந்து இதை வந்து மாற்றுறாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து இப்போ வந்து பார்த்தோம்னா இட் இஸ் எ மோஸ்ட்லி யூஸ்டு ஃபார் க்ளோனிங் வெக்டார்ஸு. ஓகேவா? இது மாடிஃபை பண்ணதுக்கப்புறமா ரொம்ப அதிகமாக வந்து யூஸ் பண்ணாங்களாம் இதை. ஓகேவா? அடுத்தது வந்து
இட் இஸ் எ மாடிஃபிகேஷன் ஆஃப் தான். இப்போ இந்த PBR 322 வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இட் இஸ் எ மாடிஃபைடு பிளாஸ்மிடு வைட்லி யூஸ்டு வெக்டார். ஃபஸ்ட்டு இது வந்து ஆர்டிஃபிஷியலாக கண்டுபிடிச்ச வெக்டாராம். இந்த பீலே இருக்கும், பீனா பிளாஸ்மிடு, பொலிவர், ஆர்னர் ரொட்ரிவர், இதெல்லாம் சேம் தானே, சயின்டிஃபிக் பேர் வச்சு இது உருவாக்கியிருக்காங்க. அப்புறம் இது வந்து நிறைய ஃபார்ம்லேயும் உருவாக்கியிருக்காங்க. 32, 25, 27, 38 நிறைய மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணது வந்து PBR 322 தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோம் இல்லையா, அங்கே அதே மாதிரி டபுள் ஸ்டாண்டாக வந்துச்சிக்கணும். இதில் தான் ஓரி சைட்டு. அந்த க்ளோன் பண்ணக்கூடிய வேண்டிய ஃபாரின் DNA வந்து இதில் தான் வந்து பைண்ட் ஆகி எடுத்துன்னு போவோம். அப்புறம் வந்து இதுவும் வந்து ஸ்டேபிள் மார்க்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது 3 டைப் தான் வந்து இருக்குது. 3 இது தான் ஃபெசிலிட்டேட் தான் இருக்கும், ரெக்குவயர்மெண்ட் ஃபெசிலிட்டேட்டு. இதில் தேவைப்படுறது வந்து ஓரி சைட்டு, அதுதான் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் பார்த்தோம் இல்லையா. அந்த இது தான் சொன்னேன் இல்லையா, ஃபாரின் DNA அங்கே தான் கேரி பண்ண போகணும். அப்புறம் செலக்டபிள் மார்க்கரு, அப்புறம் க்ளோனிங் சைட்டு வந்து அந்த இடத்துல தான் உள்ளே போயிட்டு க்ளோனிங்லாம் நடக்கும். இந்த சைட்டுங்களெல்லாம் தான் இந்த சைட்டு இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே தான் சாலு, PST, PIPAU இதெல்லாம் வந்து க்ளோனிங் சைட்டு. புரியுதா? இதுதான் வந்து க்ளோனிங் வெக்டார்ஸ்.